சில்க் ஸ்மிதாவுக்கு புடவை நகை மேல அவ்வளவு ஆசை. ஆனா போட்டுக்கிட்டு எங்க போறது? சில்க் ஸ்மிதாவோட தாக்கம் தென்னிந்திய சினிமாவுல ரொம்பவே பெருசு. அதனாலதான் அவங்க இறந்து இத்தனை வருஷங்கள் ஆன பின்னாடியும் அவங்களோட இடத்த இன்னொரு நடிகையால பிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தின செய்திகளும் படங்களும் இன்னமும் ரசிகர்களுக்கு ஃபேவரட்டான ஒன்னாவே இருந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எவ்வளவு பெரிய வெற்றிடத்தை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத. சில்க் ஸ்மிதாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. 80s கிட்ஸ்ல ஆரம்பிச்சு இப்போதைய 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே அவங்க ரொம்பவே விருப்பமானவங்க தான். டிவி சேனல்கள்ல இப்பவும் அவங்களோட பாடல்களையோ அவங்க நடிச்ச படங்களையோ போட்டா கண் கொட்டாம பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கதான் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு சில்கோட ரசிகன் அப்படின்னு மாறுதட்டி பெருமையா சொல்லக்கூடிய ரசிகர்களும் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. பொதுவா கவர்ச்சி நடிகைகள் அவங்களோட உடல் அங்கங்கள்ல கவர்ச்சியை காட்டுவாங்க. ஆனா சில்க் ஸ்மிதாவோ அப்படி கிடையாது. தன்னோட உடல் அசைவுகள் மட்டும் இல்லாம பார்வை, பேச்சு மாதிரியான விஷயங்கள்லயும் நளினத்த கூட்டி காட்டுன கவர்ச்சி எல்லாரையும் கட்டி போட்டுச்சு. அதனாலதான் அவங்க கூட நடிக்க அத்தனை ஸ்டார் நடிகர்களும் வரிசையில காத்திருந்தாங்க. அவங்க கடிச்சு வச்ச பாதி ஆப்பிள எடுக்கிறதுக்கு அவ்ளோ கூட்டம் கூடுச்சு. சில்க் ஸ்மிதா சம்பாதிக்காத பணம் கிடையாது, புகழ் கிடையாது. ஆனா அவங்க தன்னை சுத்தி நல்ல மனுஷங்கள மட்டும் சம்பாதிக்கல. அதனாலேயே அவங்க தன்னைத்தானே சுத்தி ஒரு வேலிய போட்டுக்கிட்டாங்க. அந்த வேலிய கடந்து அவங்களுக்கு நெருக்கமானவங்க மட்டுமே போறதுக்கு அனுமதி இருக்கு. மத்தவங்கள தூரத்திலேயே நிறுத்திடுவாங்க. அத பல பேரு தலகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவங்க ஒருத்தர தீவிரமா காதலிச்சதாவும், அந்த நபராலேயே கடைசியில ஏமாற்றத்த சந்திச்சதால தான் சில்க் ஸ்மிதா மனமுடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் பேச்சு இருக்கு. அவங்களோட உயிரிழப்பு எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சிய தான் குடுத்துச்சு. முக்கியமா மருத்துவமனை பிணவறையில வைக்கப்பட்டிருந்த அவங்களோட உடல பார்க்கறதுக்கு கூட்டம் அதிக அளவு கூடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த உடல சிலர் தவறான கண்ணோட்டத்தோட கையாண்ட கொடுமையும் நடந்திருக்கு. இந்த நிலையில சில்க் ஸ்மிதா பத்தியும் நடிகையும் அவங்களோட தோழியுமான அனுராதா சமீபத்துல ஒரு பேட்டி குடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில சில்க் ஸ்மிதாவுக்கு பட்டு புடவை கட்டிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. அவங்க கிட்ட ஒரு தடவ நான் உங்களுக்கு புடவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எனக்கு பட்டு புடவை தான் ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங் இல்லாதப்போ காலையிலேயே பட்டு புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே உட்கார்ந்திருப்பேன். அதுக்கு பின்னாடி நைட் அதையெல்லாம் கழட்டி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னதா சொல்லியிருக்காங்க. எவ்வளவுதான் சம்பாரிச்சு பட்டு புடவை நகைய சேர்த்து வச்சிருந்தாலும் அத ஆசை தீர போட்டுக்கிட்டு வெளிய நடமாட முடியாம போனதும், அப்படியே போனாலும் அத ரசிக்க ஆட்கள் அதிகம் விரும்பாம அளவு கம்மியான ட்ரெஸ்ல அவங்கள ரசிக்கிறதுக்கு விருப்பப்பட்டதுதான் சில்க்குக்கு ஏற்பட்ட கொடுமையான நிலை.